தேர்தலில் தென்னிலங்கை மக்களின் அமோக ஆதரவு யாருக்கு? தமிழர்களால் நிராகரிக்கப்படவுள்ள வேட்பாளர். பேஸ்புக் விளம்பரங்களுக்கு பெருந்தொகை பணத்தை செலவிட்ட ரணில். குழந்தைகள் தொடர்பில் வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல். ரகசிய அறையில் பல அரசியல் ஒப்பந்தங்கள். பதவி விலக தயாராகும் 8 ராங்காங்க அமைச்சர்கள். ரணிலுக்கான ஆதரவால் ஏற்பட்ட விளைவு. கோவிட் போன்று இன்னொரு பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்க தயாராகும் WHO. திருச்சியில் விஜய் கட்சியின் முதல் அரசியல் மாநாடு. 10 லட்சம் பேருக்கு உணவு ஏற்பாடு. தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து சிங்கள மக்கள் மத்தியில் அதிக எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் ராஜதந்திரங்களை மேற்கொண்டு வெற்றியை தனதாக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வருகிறார். எனினும் சிங்களவர்கள் மத்தியில் ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொழும்பு உள்ளிட்ட சில நகரங்களில் ரணிலுக்கான ஆதரவு மேலங்கியுள்ள போதும் கிராமப்புற மக்கள் மத்தியில் அவர் தோல்வியடைந்த நபராகவே உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை புரிந்து கொள்ளாத மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார திசாநாயவுக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளது. அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சியாளர்கள் மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ள பெரும்பான்மையின மக்கள் சஜித் பக்கம் தாவியுள்ளதாக நோக்கர்கள் குறிப்பிடுகின்றனர். தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டாலும் அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பிரச்சார விளம்பரங்களுக்காக கடந்த மாதத்தில் மெட்ரோ நிறுவனத்துக்கு பெருந்தொகை பணம் செலவிடப்பட்டுள்ளது. உள்ளூர் அமைப்பான #ஜெனரேஷன் வெளியிட்ட தரவுகளின்படி விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகள் ஜூன் 30 முதல் ஜூலை 29 வரை மெட்டா விளம்பரங்களுக்காக மட்டும் 5.1 மில்லியன் ரூபாய் டாலர்களுக்கு மேல் செலவிட்டதாக கூறப்படுகிறது. ரணிலுடன் இணையங்கள் என்ற முகநூல் பக்கத்தில் $13,093 பெறுமதியான 44 விளம்பரங்கள் முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆதரவு தெரிவித்து 10 விளம்பரங்களுக்காக $2,323 செலவிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்ட 17 விளம்பரங்களுக்காக $661 செலவிடப்பட்டுள்ளன. டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்த 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அனுமதிப்பது பொருத்தமற்றது என வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த பணியகத்தின் விசேட வைத்திய நிபுணர் இனோகா விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குழந்தைகள் தொடர்ந்தும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது அவர்களின் மனநிலையில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவதனால் சிறுவர்களின் மூளை வளர்ச்சி வீதம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்களது வேலைகளை இலகுவாக முன்னெடுப்பதற்காக பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் கையடக்க தொலைபேசிகளை வழங்குகின்றனர். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட டிஜிட்டல் திரை பயன்பாட்டிலிருந்து இயலுமான வரை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் செயற்குழு கூட்டங்கள் கடந்த சில நாட்களாக பத்திரமுல்லையில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்த அழுத்கமையை, வஜ்ர அபேவர்த்தன, நிமல் லான்சா மற்றும் ஜனாதிபதி தேர்தல் செயற்குழுவின் பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த விடுதியின் தனி ரகசிய அறையில் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் ரத்தினபுரி, கேகாலை மற்றும் களுத்துறையை பிரதித்துவப்படுத்தும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது விடுதியில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் தங்களுடைய பாதுகாவலர்களை நிறுத்தி ரகசிய அறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து இந்த அரசியல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 8 உறுப்பினர்கள் அந்த பதவிகளில் இருந்து விலக தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என தீர்மானித்துள்ள 8 ராஜாங்க அமைச்சர்களே இந்த முடிவை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது DV சானக, தேனுக விதானகமையே, சசீந்திர ராஜபக்ஷ, அசோக பிரியந்த, மொஹானி சில்வா, இந்திக அனுருத்த, பிரசன்ன ரணவீர மற்றும் ஸ்ரீபால கல்மத்
ஆகிய ராஜாங்க அமைச்சர்கள் குழுவே இவ்வாறு பதவி விலக உள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்காமல் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளில் நீடிப்பது நெறிமுறையல்ல என பல அமைச்சர்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர். எவ்வாறாயினும் அந்த ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் இதுவரை தீர்மானிக்கவில்லை என தெரியவந்துள்ளது. அதிகரித்து வரும் எம்போக்ஸ் வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை காரணமாக சர்வதேச மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிக்க உலக சுகாதார அமைப்பு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்காவில் எம்போக்ஸ் வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உலக சுகாதார அமைப்பு பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிக்க முடிவு செய்துள்ளது. இதன் முதல் படியாக அவசர கூட்டம் ஒன்றை கூட்ட முடிவு செய்துள்ளதாக WHO நிர்வாக இயக்குநர் டெரோஸ் அண்டனோம் புதன்கிழமை தெரிவித்துள்ளார். இதில் உலகெங்கிலும் உள்ள தொடர்புடைய துறைகளிலிருந்து சுயாதீன நிபுணர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எம்போக்ஸ் வைரஸ் பாதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது ஆப்பிரிக்காவுக்கு வெளியே பரவும் அபாயம் இருப்பதாக அச்சம் எழுந்துள்ளது. இந்த நிலையிலேயே அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் அரசியல் மாநாடு திருச்சியில் நடைபெறவுள்ளது. கட்சியின் கொள்கைகளை கொண்டு செல்வதற்காக தமிழக வெற்றிக் கழகம் பிரம்மாண்டமாக மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை புசி ஆனந்த் தலைமையில் ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு, மாவட்ட பொதுக்கூட்டங்களை நடத்துகின்றனர். முதலில் மாநில மாநாட்டை நடத்தி அடுத்தடுத்து மண்டல மாநாடு, மாவட்ட பொதுக்கூட்டங்கள் மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபயணங்களை மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டிருக்கிறார். தற்போது திருச்சி மாவட்டத்தில் நடிகர் விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திருச்சி பொன்மலை ஜி கார்னர் திடலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் 25ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதற்கு அனுமதி கோரி கோட்ட மேலாளரிடம் அக்கட்சி நிர்வாகிகள் கடிதம் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வாக்களிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் என இனம் காணப்பட்ட சுமார் 1.5 லட்சம் பேருக்கு தற்காலிக அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் என இனம் காணப்பட்டவர்களை தோட்ட மக்களும் LGBTQ சமூகமும் பெரும்பாலும் அடங்குவர். இந்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 1,71,00,000 வாக்காளர்களில் அடையாள அட்டை இல்லாத மக்களுக்கு எவ்வித உடையூறுமின்றி தற்காலிக அடையாள அட்டை வழங்குவதற்கு அனைத்து கிராம அதிகாரிகளும் தயாராக உள்ளனர். இது தொடர்பில் உதவி பிரதி தேர்தல் ஆணையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. LGBTQ சமூகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்க GRC சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது.